ஆண்டவரும் அதை சீக்கிரம் வரப்போகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்தில் புதிய மனிதர்களாக புதிய காரியத்தை கர்த்தர் நமக்குள் நடப்பிக்கிறவராக, நம் ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தில் ஒரு 7 காரியங்களை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். முதலாவது, அவர்கள் புறப்பட்டு போய். இரண்டாவது, தேவனாகிய கர்த்தர் பிரசங்கம் பண்ணினார்கள். மூன்றாவது, கர்த்தர் அவர்களுடனே. நான்காவது, கிரியையை நடப்பித்து. ஐந்தாவது, அவர்கள் மூலமாய் நடந்த அடையாளங்கள். ஆறாவது, வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஏழாவது, ஆமென், அல்லேலூயா, அப்படியே ஆக கடவது. இந்த 7 காரியங்களை ஒரு சில நிமிஷங்கள் தியானித்து பந்திக்குள்ள நம்ம போறோம். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதனால் பார்த்துவிட்டு சும்மா இருக்கவே முடியாது. ஆமென். கடந்த வாரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க, பைபிள் படிச்சிருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் நிறைய செய்திகள் பார்த்துருப்பீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உயிர்த்தெழுந்த தெய்வம் முதல் தரிசனமாக மார்க் 16:9 மரியாளுக்கு அவர் வெளிப்பட்டார். மகதலேனா மரியாளுக்கு, ஒரு பெண்ணுக்கு தான் வெளிப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. அதனாலேயே என்னவோ தெரியல, சபையில் பெண்கள் கூட்டம் தான் எப்பயுமே அதிகமாக இருக்குது. பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. காரணம், த ஃபர்ஸ்ட் விஷன், ஆண்டவர் முதல் தரிசனமே யாருக்கு தான் கொடுத்தாரு? மகதலேனா மரியாளுக்கு தான் கொடுத்தார். ஏன் மகதலேனா மரியாளுக்கு கொடுத்தார் தெரியுமா? அவள் வாழ்க்கையில் பிசாசினால் அலக்களிக்கப்பட்டு சித்திரவதைப்படுத்தப்பட்டா. அல்லேலூயா. ஒரு பேய் இருந்தாலே தாங்க முடியாது. 7 பேய் இருந்திருக்கு. யாருக்குள்ள? இந்த அம்மாவுக்குள்ள 7 பிசாசு. 7 பிசாசை வச்சுக்கிட்டு அந்த அம்மா எப்படி தான் உயிர் வாழ்ந்துச்சுன்னு எனக்கே தெரியல. மகதலேனா மரியாதை பார்த்தா நேராக பேட்டி எடுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 பிசாசோடு அந்த அம்மா வாழ்ந்து வேதனை, சித்திரவதை, அவமானம், நிந்த, பரியாசம். ஒரு பிசாசு இருந்தாவே சட்டையெல்லாம் கிழிக்கும். ஒரு பிசாசு இருந்தாலே முடிய விரிச்சு போடும். ஒரு பிசாசு இருந்தாலே பார்க்க பயமாக இருக்கும். ஒரு பிசாசு இருந்தாலே என்னென்ன கொடுமை பண்ணணுமோ பண்ணும். கர்த்தருக்கு சித்தமானா டெலிவரன்ஸ், அதாவது டீமனாலஜி சப்ஜெக்ட் ஒரு நாளைக்கு நான் பேசுகிறேன். பிசாசை எப்படி துரத்துறது, பிசாசு எப்படி வருவான், பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளே எப்படி செயல்படுவான், பிசாசு இருக்கிற மனுஷனால் என்ன பண்ண முடியாது, ஏன் இந்த உலகத்தில் அசுத்தாவிகள் நடமாட்டம் இருக்குது, அது உண்மையா, வீட்டுக்குள்ளே பிசாசெல்லாம் வர்றது உண்மையா, அசுத்தாவி வீட்டில் கல்லெறியுதுங்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா, வீட்டில் நைட்டு தூங்கும்போது பின்னாடி பாத்திரம்லாம் விளக்குற சத்தம் கேட்குதுங்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா, ராத்திரில் ஜில்லு ஜில்லுன்னு வருதுங்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா, ராத்திரில் எந்த வேலையும் செய்ய முடியாமல் உங்களை நைட் ப்ரேயரே வர விடாமல் முடக்கி போடுதே, அது பிசாசு தான், வேறு யாரும் இல்லை. உங்களை நைட் ப்ரேயர் போக விடாமல் உங்களை வீட்டில் போட்டு அமுக்குதில்ல, அது அசுத்தாவி. அதை ஜெயிக்க தெரியலையே உங்களால். அதை ஜெயிச்சிருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாக இருப்பார். கைகளை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. த ஃபர்ஸ்ட் விஷன், முதல் தரிசனம் மகதலேனா மரியாளுக்கு தான் அவர் தரிசனமானார். அப்புறம் கிராமத்துக்கு போயிட்டு இருந்த 2 பேருக்கு தரிசனமானார். அது மட்டும் இல்லை, மற்ற 11 அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார்னு சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகளில் நம்ம படிக்கிறோம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் 40 நாள் அளவும் 40 days. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்த 40 நாள். அல்லேலூயா. ஆண்டவர் தரிசனமான நாள் 40 நாள். எலியா பிரயாணமாய் போன நாள் 40 நாள். மோசே தேவனை சந்தித்தது 40 நாள். இந்த 40ல் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. 40 வயசு உள்ளவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். 40 வயசு ஒருத்தருக்கான ஒரே ஒருத்தர் தான். 2 3 4 நீங்கள் பாக்கியவான்கள்னு சொல்கிறேன். 40 ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே உணவை குறைக்கணும். ஆமாம், உணவை கண்ட்ரோல் பண்ணணும். சாப்பாடெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா தான் சுகர்லாம் வராது, எந்த பலவீனமும் வராது, வியாதி வராது.
40 கூழ் குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லது. கூலாக குடிங்க. ஆமாம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர்னு சொல்லுங்கள். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை பார்த்த ஒரு மனிதனால என்ன பண்ண முடியாதுங்க? சும்மா இருக்க முடியாது. சும்மா இருக்கிறவே சான்ஸ், நோ சான்ஸ். அதுக்கு வேதத்திலிருந்து நான் நிறைய ஆதாரங்கள் தர முடியும். அதாவது உடனே அவர்கள் புறப்பட்டு போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க? பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்கன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார், தம்பி நான் சின்ன வயதில் என்னை வீட்டை விட்டு அப்பா இல்லை அம்மா இல்லை, எனக்கு சோறு போட யாரும் இல்லை, சின்ன பையன் குழந்தை, எனக்கு வழிகாட்ட ஆள் இல்லை. நான் அப்படியே எங்கள் அப்பா என்கிட்ட பேசின வார்த்தையை நான் அப்படியே சொல்கிறேன். அனாதையாக நான் ரோட்டில் அலைஞ்சு வந்தேன். ஒரு நாள் அவர் கண்ணீரோடு என்கிட்ட பேசினார். நான் அவர் பக்கத்தில் தானே உட்காந்து வேலை செஞ்சேன். அப்போ அவர் கண்ணீரோடு சொன்னார், ஒரு முறை நான் கடியாப்பட்டிக்கு எங்கள் அக்கா வீட்டுக்கு பசியோட சிறியவனாய் அந்த வேகாத வெயிலில் நடந்து போனேன். எங்கள் அக்கா கிட்ட போய் சாப்பாடு கேட்டேன். அக்கா சாப்பாடு கொடுன்னு சொல்லி அவங்க பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அக்கா போய் சொன்னிச்சு, பார்த்துக்கிடான்னு சொன்னி. சரி, நான் அவங்க பிள்ளைங்களை பார்த்தேன். பசியோடு போனவனுக்கு ஆகாரம் கொடுக்கல. அந்த பிள்ளைங்க அழுதுச்சுங்க. அதில் எங்கள் அக்கா என்னை அடித்து என்னை வெளியே விரட்டினது இன்னமும் என் மனசில் இருக்குது அப்படின்னு எங்கள் அப்பா அழுவார். கடைசியில் அந்த அவங்களுடைய அக்காமார்கள் தங்கச்சிமார்கள்லாம் வயசான காலத்தில் இவர் தான் சாப்பாடு போட்டு காப்பாற்றினார். ஒரு காரியம் அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், எங்கள் அண்ணன் எங்கே இருக்கிறாருன்னு தெரியலடா தம்பி, அவரெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குன்னு சொன்னார். அவர் சொன்ன அன்னைக்கு எங்கள் வீட்டு வாசலில் எங்கள் அப்பா மாதிரியே ஒருத்தர் வந்து நிற்கிறார். நான் தாங்க பார்த்தேன். எனக்கு தான் அந்த பாக்கியம் கிடச்சிச்சு. எங்கள் வீட்டு வாசலில் வந்து ஒருத்தர் நிற்கிறார். எங்கள் அப்பா முகம் அப்படியே இருக்குது. நான் கேட்குறேன், நீங்கள் யாரு? நீ முத்தையா மகனா அப்படின்னு அவர் கேட்குறார். ஆமாம் அப்படின்னு. டேய், உங்கள் அப்பாவுடைய அண்ணன்டா நான். எப்படி இருக்கும்? எங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே இருக்கிறார். எப்படி இருக்கும்? ஓடுறேன், உயிர் தெழுந்த இயேசுவை பார்த்த மாதிரி ஓடுறேன் வீட்டுக்குள்ளே. வேகமாக ஓடி போய் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், அப்பா உங்கள் அண்ணனா வாசல். என்னடா சொல்கிறேன்னார். உங்கள் அண்ணனா வாசலில் நிற்கிறார். ஐயோ, நோ சான்ஸுங்க. ஐயோ, என் தகப்பனாரும் அவரை கட்டி பிடிச்சி அழுத நேரம் எத்தனை வருடங்களாக பிரிஞ்சு. கொஞ்சம் நினச்சி பாருங்க. யோசேப்பை படிக்கும் போதெல்லாம் நான் அழுவேன். தன்னுடைய சகோதரர்கள் தூக்கி குழியில் போட்டாங்க. அவங்களெல்லாம் முகமுகமாக பார்க்கும்போது அப்படியே கட்டி அந்த ரூமில் கதவை சாத்திக்கிட்டு யோசேப்பை அழுகிற காட்சி பாசமுள்ள நெஞ்சங்களுக்கு தாங்க தெரியும். பாசமுள்ள நெஞ்சங்களுக்கு தான் நைட் ப்ரேயருடைய விஷயம் தெரியும். பாசமுள்ள நெஞ்சங்களுக்கு தான் திறப்பின் வாசலை பற்றி தெரியும். பாசமுள்ள நெஞ்சங்களுக்கு தான் சபையை பற்றி அறிவு இருக்கும். ஊழியக்காரனை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கும். அதெல்லாம் இல்லாதவர்கள் ஒரு ஸ்பெக்டேட்டர்ஸ், அப்படியே வந்து பார்வையாளர்கள் மாதிரி வந்து உட்காந்து எந்திரிச்சு போவாங்க. இருதயத்தில் உண்மை உள்ளவன் தாங்க கர்த்தருக்கு பயந்து நடப்பான். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்கணும்னு சொன்னால் அவரை ஒரு முறை பார்த்தவனால சும்மா இருக்கவே முடியாது. அல்லேலூயா. உடனே புறப்பட்டு போகிற காரியம் மார்க் 1:13 பாருங்க. 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல மார்க்ல அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். யாரு வந்து ஊழியம் செய்தாங்க? எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. யார் வந்து ஊழியம் செய்தாங்க? இன்றைக்கும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவ தூதர்களுடைய ஊழியங்கள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து. எப்படிங்க? மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து. நல்லா கவனிக்கணும். முதல் பிரசங்கம் மனம் திரும்புகள். யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கம் மத்தேயு 3:1 படிக்கிறோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு 40 நாள் உபவாசம் இருந்து வந்த உடனேயே ஆண்டவருடைய முதல் பிரசங்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா மனம் திரும்புங்கள் தான். அல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் 17வது வசனத்தில் இயேசுவினுடைய முதல் பிரசங்கமும் மனம் திரும்புதல் தான். அது மாத்திரம் இல்லை, மார்க்கு சுவிசேஷத்தை எடுத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் அங்கேயும் பாருங்க, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது.
அப்பொழுது அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து இந்த அதிகாரத்துல சில விஷயங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களை 2 பேரா அனுப்பினார்னு இருக்குது. ஆமென். அந்த மார்க் எழுதின சுவிசேஷத்துல 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவர்களை 2 பேராக அனுப்பினார். அதை அண்டர்லைன் பண்ணுங்க, 2 பேராக. ஆமென் சொல்லுங்க. அப்படி அவர் அனுப்பும் போது என்ன செய்தார்னா, அவர்கள் புறப்பட்டு போய் பிசாசுகளை துரத்தி, எதை துரத்திங்க? இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் இருக்கிற தாய் தகப்பனை துரத்திக்கிட்டு இருக்கிறான். எதை துரத்தணும்? சத்தம் வரமாட்டேங்குது. வீட்டில் இருக்கிற வயசான அம்மா அப்பாவை துரத்திக்கிட்டு இருக்கானுங்க நிறைய பேர். அது பெரிய சாபம் அது. ஆமென் சொல்லுங்க. நீங்க துரத்த வேண்டியது உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பிசாசை. அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசை துரத்தி அநேக நோயாளிகளுக்கு எண்ணெய் பூசி என்ன பண்ணாங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிக்கும் போது கூட சீஷர்கள் அங்க என்ன செய்தாங்கன்னு பைபிள் சொல்லுது பாருங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை புறப்பட்டு போய் ஆண்டவர் அவர்கள் மேல தம்முடைய கைகளை வைத்து பிளஸ் பண்ணி அவர்களுக்கு வல்லமையை கொடுத்து, the Lord gives power and authority, அவர்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்த உடனே அவர்கள் உடனே புறப்பட்டு எங்க போனாங்கன்னு இருக்கு? கிராமங்கள் தோறும் திரிந்து. தப்பா படிக்கிறமா? சிங்கப்பூர் பூரா தெரிந்து, அமெரிக்கா பூரா தெரிந்து, ஆஸ்திரேலியா பூரா தெரிந்து, அரபு நாடுகள் ஃபுல்லா தெரிந்து, இதைத்தான் ஊழியம்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பயல்க ஏமாந்துகிட்டு இருக்கிறான். என்ன சத்தம் அல்ல? உங்க பைபிள் அப்படி எழுதலையோ? என் பைபிள் அப்படி எழுதியிருக்கு. நிறைய பேர் இப்படி வியாதி பிடிச்சி திரியிறானே. ஊழியம்னா அரபு நாட்டுக்கு போறதும், ஆஸ்திரேலியா போறதும், அமெரிக்கா போறதும் தான் ஊழியம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி எது தெரியுமா? அவர்கள் புறப்பட்டு போய் எங்க போனாங்க? கிராமங்கள் தோறும் தெரிந்து. எங்க தெரியணும்? கிராமங்கள். சகாயராஜ் புத்திசாலி. சகாயராஜுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை. நான் பட்டணத்தில் இருக்கிற ஒருத்தனை கூட நம்பல, கிராமமா தான் அலைஞ்சேன். அல்லேலூயா. இன்னைக்கு 60 வயசாகியும் இன்னைக்கு நான் பைக் எடுத்துட்டு கிராமத்துக்கு தான் போறேன், கிராமங்களுக்குள்ள தான் போறேன். ஆமென் சொல்லுங்க. அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. ஆமா, அவங்க எல்லாம் கிடையாது, எல்லா இடத்துலயும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். இதுதாங்க நம்ம தலை மேல விழுந்த கடமை. ஆமென் சொல்லுங்க. இதே மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்கமே பெத்தானியா என்னும் ஊருக்கு, அது ஒரு கிராமம், அது ஒரு வில்லேஜ், வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, அவர்கள் தம்முடைய சீஷர்களில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். எங்க போங்க? சிங்கப்பூர் போங்க அப்படின்னு எழுதியிருக்கான். தயவு செய்து எல்லாரும் சொல்லுங்க, எங்க போங்கன்னு எழுதியிருக்கு? கிராமத்துக்கு போங்க. அம்மா, ஊழியம் ஆரம்பிக்க வேண்டிய இடமே கிராமம் தான். திருன்னு முழிக்காதீங்க, பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, ஊழியத்துக்கு போக வேண்டிய இடமே இதுதான். புதுக்கோட்டையில் இருக்கிற அத்தனை கிராமத்துக்குள்ளே நீங்க போகணும். உங்களுக்கு தெரிஞ்ச கிராமத்துக்குள்ளே எல்லாம் போகணும். நீங்க எந்த கிராமத்துக்குள்ள வேணாலும் போய் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லுங்க. கண்டிப்பா இங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஒரு மனுஷன் இருப்பான். அல்லேலூயா. அங்க பிரவேசித்த உடனே என்ன பண்ணுங்க? மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள். ஒரு குதிரையை கொண்டு வான்னு சொல்லியிருக்கலாம் ஆண்டவர். எல்லாரும் கவனிங்கல, ஒரு குதிரையை கொண்டு வான்னு சொல்லியிருக்கலாமா இல்லையாமா? நான் யாருங்கிறத காட்டுறதுக்கு ஒரு யானையை கொண்டு வான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சீஷர்கள்ட்ட என்னத்தை கொண்டு வான்னு சொன்னார்? கழுதையை கொண்டு வா. ஏன்னா யாரும் லைக் பண்ணாதது அது ஒன்று தான். கழுதையை பார்த்தா உடனே சர்வசாதாரணமாக நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோம்? கழுதை. வீட்டில் யாரையாவது திட்டணும்னா என்ன சொல்கிறோம்? கழுதை. அதில் தாங்க ஏசு ஏறி உக்காந்தாரு. உங்களை கழுதன்னு திட்ட ஆசீர்வாதம். பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களை கழுதன்னு திட்ட நம்மெல்லாம் கழுதையா இருந்ததுனால தான் பிடிச்சி கொண்டாந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறாரு. விஷயம் புரிஞ்சிச்சுன்னா நல்லா கிளாப் பண்ணலாமே. விஷயம் புரிஞ்சிச்சுன்னா அல்லேலூயா. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அதுதாங்க ஆண்டவருடைய வார்த்தை. உங்களை கிராமத்துக்கு டீச்சராக போட்டதுக்காக 1000 ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
சிட்டிக்குள்ளே உங்களை டீச்சராக போட்டிங்கன்னா 1000 கேள்வி கேட்டு உங்களை இல்லாத வேலையெல்லாம் பண்ணிடுவான். உங்களை கிராமத்தில் போட்டால் தான் நீங்கள் பேசுகிறது அவனுக்கு தெரியாது, பாவம். உங்களுக்கும் ஒன்றும் தெரியாது பாடம் நடத்த, அதுவும் உண்மைதான். ஆனால் அவன் பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பான். கிராமத்துக்கு போங்க, அல்லேலூயா சொல்லுங்க. எங்கே போங்க? கிராமத்துக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத ஒரு கழுதை குட்டி என்ன கட்டி இருக்கும். எனக்கு எத்தனையோ முறை இந்த கான்டெஸ்ட் இந்த புக்கை இந்த டெஸ்ட்டை படிச்சிருக்கிறேன். எவ்வளோ முறை பிரசங்கம் பண்ணியிருக்கேன் 35 வருஷம் ஊழியத்தில். இதில் இன்றைக்கி கிடைச்ச எனக்கு ஒரு ரெவலேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு சொன்னதை அப்படியே போய் சொன்னால் என்னென்ன விஷயங்கள் நடக்கும் தெரியுமா நம்ம வாழ்க்கையில். இவங்க ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்ட சீஷர்கள், ஏண்டா ஊரை விட்டு கழுதையை அவுத்துட்டு வர சொல்கிறாரு, நம்ம போய் அவுக்கும்போது அவன் கழுதைக்கு சொந்தமானவன், நம்மளை ஏதாவது பிரச்சனை பண்ணால் என்ன நடக்கும்னு எவனாவது பூதியை கிளப்பியிருப்பானா? கிளப்பியிருக்க மாட்டானா? அது அறந்தாங்கி ஊழியம் போகிறவங்க, கை குறித்து ஊழியம் போகிறவங்க, அக்கா அப்படி போகக்கூடாதுக்கா, அடிப்பாங்கக்கா அப்படின்னு ஒருத்தர் கிளப்பி விட்டால் என்ன ஆகும்? முடிஞ்சு போச்சு கதை. ஆனால் இங்கே அழகாக அந்த 4 பேரும் சொல்லிகிட்டு இருக்கிறான், என்னடா போய் கழுதையை அவுத்துட்டு வர சொல்கிறாரு அப்படி. அடுத்த வசனம் படிங்க, 11:3 படிங்க. ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், எவனாவது வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து ஏன் கழுதை அவுக்குற அப்படின்னு கேட்டா, இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். வாய மூடுறா, இது ஆண்டவருக்கு வேணும். என்னடா ஏன் கழுதை ஆண்டவருக்கு வேணுமா? என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு வாசல்ல நின்றுக்கிட்டு, எங்க அப்பா இந்த மாதிரி எனக்கு ஒரு வார்த்தை சொல்ல, ஏதாவது ஒரு 10 ஏக்கர் நிலத்தை பார்த்துட்டே, சகாயராஜ் அது ஆண்டவருக்கு வேணும்னு போய் அவன்கிட்ட சொல்றா, அன்னைக்கே அக்ரிமெண்ட்ரா அப்படின்னு சொன்னா ரெடியா இருக்க. ஒரு வாய் ஆமே நல்லலியா சொல்லுதான் பாருங்க. உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு கர்த்தர் என்ன பண்ண போறாரு? ஒருத்தராவது ஒரு ஆமே நல்லலியா? அவ்வளவு இதா இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேணும். யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேணும். ஆண்டவருக்கு இல்லாதது எதுக்குயா? பக்கத்தில் அப்படி சொல்லுங்க. என் ஆண்டவருக்கு இல்லாதது என்ன எதுக்குயா? என் உயிரையே கொடுக்கறதுக்கு நான் வந்துட்டேன், என் வீட்டை தரமாட்டேனா? அல்லேலூயா. ஆபிரகாம் தான் பிள்ளையவே சாகடிக்க ரெடி ஆயிட்டாங்க. அதை பார்த்து தாங்க கர்த்தர் அவனை எல்லாத்துக்கும் முன்மாதிரியாக வச்சுட்டார். ரட்சிப்புக்கு முன்மாதிரியாக வச்சுட்டார், வல்லமைக்கு முன்மாதிரியாக வச்சுட்டார், விசுவாசத்துக்கு முன்மாதிரியாக வச்சுட்டார், அபிஷேகத்துக்கு முன்மாதிரியாக வச்சுட்டார், ஒரு பயோனியராக வச்சுட்டார்ல. பிரைஸ் தி லார்ட். ஒரு பேட்டர்னாக வச்சுட்டார்ல. இன்னைக்கு நமக்கு பேட்டர்ன் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்தாலும் எனக்கு பேட்டர்ன் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படி சொல்றவங்க வலது கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு பேட்டர்ன் அவர்தாயா, எனக்கு முன்மாதிரி அவர்தாயா. அப்படி விசுவசிக்கிறவர்கள் வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி என்னன்னா, பேதுரு, யோவான், யாக்கோப்பு எல்லாரும் டான் 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 வேகமாக அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. போயிட்டு யார்கிட்டையும் ஒன்றும் பேசலை. என்ன பண்ணிட்டு போனாங்களோ தெரியாது. ஏன்னா அவங்க என்ன பரிசுத்தாவின் அபிஷேகத்தெல்லாம் பெறலை. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிருப்பானுங்க. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, ஆண்டவரே அந்த வீட்டுக்காரங்களை அடிக்கடி வச்சிடக்கூடாது, முதுகில் கழுதையை அவுத்துட்டுவான்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு போகிறாங்க. நான் ஒரு ரகசியம் சொல்லவா? நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீங்க, ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஓனாங்குடின்னு ஒரு இடம். அந்த இடத்துல செம்மண் வெட்டி மலை மாதிரி குவிஞ்சு இருந்துச்சு. அந்த ஊரில் சேகர்னு ஒரு தம்பி எங்கள் மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்தான். அவன் சொன்னான், அண்ணே நீங்கள் சர்ச்சு கட்டுறீங்க, சிமெண்ட்லேயும் உங்களை கட்ட விடக்கூடாதுன்னு உங்களை தடை பண்ணிட்டாங்க. எங்கள் ஊரில் அருமையான செம்மண் இருக்குண்ணே, அது மட்டும் நீங்கள் போய் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாருண்ணே. அது ஒன்று போதுண்ணே உங்கள் சர்ச்சை கட்டி முடிக்கிறதுக்கு, அந்த பழைய சபையை அப்படின்னு சொன்னான். அப்படியே நான் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பார்த்தா அது கேணி வெட்டின இடம், ஃபஸ்ட் கிளாஸ் செம்மண். அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், ஐயா இந்த மண் புதுக்கோட்டையில் இங்கே சர்ச்சு கட்டுறதுக்கு வேணும். ஒரு 10 பைசா கேட்கலங்க, அப்படியே எடுத்துக்கங்க. இது ஆண்டவருக்கு வேணும். இப்படி செய்கிறீர்கள் என்று உங்கள்கிட்ட கேட்டால், அதே மாதிரி இந்த கேஷ் கவுண்டரில் இருக்கிற பையன், சார் ரூம் நம்பர் 36 இருக்குது, 35 இல்லை கார்டு,
அந்த காடு உள்ள ரொம்ப நேரம் 1 hour ஆயிடுச்சு. இதுக்கே அவங்க தேடி அப்போ அந்த பையன் ஹிந்தி பேசுகிறத பார்த்தேன். அந்த பையன்கிட்ட பேசினேன், எப்போ ஹிந்தி இவ்வளோ சரளமாக பேசுறிய, நீ இயேசுவுக்கு வேணும்பான்னு. அப்படின்னா இயேசுவுக்கு வேணும்னு தான் கேட்டேன். இந்த கழுதை வேணுங்கிறது கேட்டதுலேருந்து நீங்கள் யாரை பார்த்தாலும் வேணும்னு கேளுங்க, நீ இயேசுவுக்கு வேணும்பான்னு சொல்லுங்க, அதோட முடிஞ்சு போச்சு கதை. நீ யாருக்கு வேணும்? இயேசுவுக்கு வேணும். அந்த பையன், அண்ணே நீங்கள் பாட்டுக்கு சாதாரணமாக சொல்லிவிட்டீங்க, என் மயிரெலாம் நட்டமாக நிற்கிது பாருங்களேன். அப்படியே பயந்து போய் சீட்டில் உட்காந்துருந்தவன் எந்திரிச்சு நிற்கிறான். உண்மையாக நடந்தது. தம்பி உன் பேர் என்னன்னு கேட்டேன். என் பேர் பாஸ்கர்ண்ணே. உனக்கு எத்தனை பாஷை தெரியும்? தமிழ் தெரியுண்ணே, இங்கிலீஷ் தெரியுண்ணே, ஹிந்தி தெரியுண்ணே, அரபு தெரியுண்ணே, மலையாளம் தெரியுண்ணே, கன்னடம் தெரியுண்ணே, தெலுங்கு தெரியுண்ணே. டேய் நீ கர்த்தருக்கு தேவைடா. என் மனைவிட்ட ஓடி வந்து சொன்னேன், பாஸ்கரை பிடிச்சிட்டேன். பாஸ்கர் உன்னை விடவே மாட்டேன் பாஸ்கர், நீ பாஸ் ஆகிட்ட பாஸ்கர், நீ கர்த்தருக்கு தேவை. உன் கிருபை, உன் மேலே இருக்கிற தாளந்துகள் யாருக்கு தேவை? கர்த்தருக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. இவனுங்க அப்படியே போய் கழுதை அவுக்குறானுங்க. அந்த வீட்டுக்குள்ளேருந்து திடுமுடுன்னு ஒரு அம்மா ஓடி வருது. அம்மாமார்கள் தானே ஓடி வந்து வம்பிழுப்பாங்க, அப்பாமார்கள் கூட அமைதியாக இருப்பாங்க. அம்மாமார்கள் ஓய்ன்னு வருவாங்க. வந்து நின்றுக்கிட்டு வெளியில், என்ன 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 கழுதை அவுக்கிற? எங்கள் ஆண்டவருக்கு தேவைமா, எங்கள் ஆண்டவர் தாமா கேட்டு வர சொன்ன. ஹம்புலா அந்த ஜீசஸுடைய வார்த்தை அங்கு பிரதிபலிச்சிச்சு. அல்லேலூயா. அதே நேரத்தில் அவங்க போய் இப்படி நின்றுட்டு, என்னம்மா ரொம்ப திமிரு பிடிச்சிருக்கிற, இதே ஆண்டவருக்கு தேவை, போடா செகண்ட் இருக்கும் அந்த அம்மா. ஆனால் அங்கே வந்த வேர்டு ஆண்டவருடைய வார்த்தை. பக்கத்தில் சொல்லுங்க, வந்த வார்த்தை எது? வந்த வார்த்தை எது? ஆண்டவருடைய வார்த்தையை பேசி மகிழுங்க. அற்புதங்கள் மேல் அற்புதங்களை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பேசுங்க. உட்காந்தாலும் நின்னாலும் நடந்தாலும் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வேலை பாருங்கள். ஆதி காலத்தில் வேலை பாருங்கள், பாதி காலத்தில் வேலை பாருங்கள், எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனந்தமில் வேலை பாருங்கள், துக்கத்தில் வேலை பாருங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒன்று, நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் வாயை திறந்து நல்லா சொல்லணும். பக்கத்தில் இருக்கிற பொம்பளை பிள்ளைகளெல்லாம் பார்த்து, இப்படி நம்ம ஆனந்த முதலாளி சொல்கிறதுக்காக ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டு, ஒரே மாதிரி பெயிண்ட் அடித்து, ஒரே மாதிரி கொண்டை போட்டு, இப்படிலாம் நம்ம போய் கடையில் நிற்கிறோமே, என்னைக்காவது சபை ஒழுங்குக்கு, சபை சட்ட திட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா? அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா? எவனோ ஒருத்தன் மாசந்தோறும் கொடுக்குற சம்பளத்துக்காக அவன் சொல்றதுக்கெல்லாம் அவன் எப்படி ஹேர் ஸ்டைலில் வரணுமோ அப்படியே போகிறோம். எப்படி பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்கிறானோ அப்படியே அடிக்கிறோம். என்ன பூ வைக்க சொல்கிறானோ அப்படியே வைக்கிறோம். என்ன மாதிரி புடவை கட்டிட்டு வர சொல்கிறானோ அப்படியே அயனிங் கலையாமல் போகிறோம். என்னைக்காவது சபை சட்ட திட்டங்களுக்கு, அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறோமா? 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 தேவன் கேட்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கடத்தருவில் சோத்துக்கு வழி இல்லாத பிள்ளைங்களாம் இன்னைக்கு ஸ்டைலா அப்படி பாருங்க. நான் கேட்குறேன் ஒரு பொண்ணை, என்னம்மா இவ்வளோ ஸ்டைலாக போகிற? என்னென்ன பண்ணுறது, வெளியே நிப்பாட்டிடுவாங்கண்ணே, வெளியே நிப்பாட்டிடுவாங்க. என் தகப்பன் குடிகாரனாக இருக்கிறான், அதுக்காக நான் இப்படி ட்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கு. என் தாய் சரியில்லை, அதுக்காக நான் வாயில் பெயிண்ட் அடித்து பல்ல காட்ட வேண்டியிருக்குது. என் குடும்பம் சரியில்லை, அதுக்காக நான் ஒரு கடையில் 3000 ரூபா 4000 ரூபா சம்பளத்துக்கு இப்படி. என் மகளே, என் மகனே, உனக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்க என் தகப்பன் தயாராக இருக்கிறார். அவருடைய திராட்சை தோட்டத்தில் உனக்கு அவ்வளவு வேலை இருக்குது. அல்லேலூயா. நான் எவ்வளவு சாட்சி சொல்ல, ஆயிரக்கணக்கான சாட்சி நான் சொல்வேன். ஆமென். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது குறிப்பு, என் அருள்நாதர் சொல்லுகிறார், அவர்கள் எங்கும் போய் பிரசங்கம் பண்ணினார்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். பிரசங்கம்னா என்ன? வெளியில செய்ய வேண்டியது பிரசங்கம், சபைக்குள்ள செய்ய வேண்டியது உபதேசம், சபைக்குள்ள பேச வேண்டியது போதனை, வெளியில பேச வேண்டியது பிரசங்கம், பிரீச்சிங். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் உட்கார இடத்துல, எந்திரிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நடக்கிற இடத்துல, பார்க்குற இடத்துல இயல்பாக நீங்கள் பேசுகிறது தாங்க ப்ரீச்சிங்.
நீங்கள் சாதாரணமாக சொல்லுங்கள், எங்க உங்களை பார்த்தா ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், போட்டுருங்க ஒரு வார்த்தையை, முடிஞ்சிச்சு, அத்தோட அவன் கெதி அவ்வளவுதான். யாரை பார்த்தாலும் சொல்லுங்க, எங்க உங்களை பார்த்தா இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. அவன் யோசிப்பான், பெத்தவனுக்கே என்னை பிடிக்காது, இயேசுவுக்கு என்ன பிடிக்குமா? சோத்திரம், அல்லேலூயா. பெத்தவளுக்கே என்னை பிடிக்காது, ஆனால் இயேசுவுக்கு என்ன பிடிக்குமா? ஒரு வார்த்தை போடுறதுக்கு எவ்வளோ நேரம்? என்னை அபிஷேகம் பண்ணி என்னை பாஸ்டர் ஆர்டினேஷன் கொடுத்த ஜீவானந்த ஐயா நம்ம சபையில் வந்து பேசின, நம்முடைய நகர்மன்றத்தில் பேசின முதல் பிரசங்கம், முட்டாய் வாங்கலையோ, முட்டாய் 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 முட்டாய், பஞ்சு முட்டாய், இனிக்கு முட்டாய், நல்ல முட்டாய், தேன் முட்டாய், உங்களை வாழ வைக்க முட்டாய் அப்படின்னா எல்லா பயிலும் முட்டாய் முட்டாய்னு வெளியில் இருக்கிற 50 பேரும் உள்ள முடியாதான். இது அருமையான முட்டாய், இது இயேசு முட்டாய், இதை ருசித்து பாருங்கள், இது நல்ல முட்டாய் அப்படின்னாரு. அல்லேலூயா சொல்லுங்க. கிராமங்களை உழுக்கின மனுஷன், கிராமங்களை அசைத்த மனுஷன், டீம் அருமையான ஊழியக்காரர் ஜீவானந்தம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, யாரை பார்த்தாலும் இயேசுவை பற்றி பேசணும். என்ன சத்தமா சொல்லுங்க, யாரை பார்த்தாலும் யாரை பற்றி பேசணும், யாரை பார்த்தாலும் யாரை பற்றி பேசணும். ஒரு டீ கடையில் டீ குடிக்கும்போது கூட அந்த டீயை குடிச்சிட்டு நீங்கள் சொல்லணும், டீ ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி ஆட்களை தாங்க ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். அவன் டீ ஆற்றும் போதே நிப்பாட்டிடுவான். என் முதலாளிக்கே என்னை பிடிக்காது, ஆனால் இயேசுவுக்கு என்ன பிடிக்குமா? நீ தேவையா இயேசுவுக்கு? அல்லேலூயா. நீ இன்னைக்கு இந்த ரகசியத்தை கற்றுக்கிட்டவங்க நல்ல வலது கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாரை பார்த்தாலும் நீங்கள் போட வேண்டிய தாரக மந்திரம் என்ன? உங்களை இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏத்த வீட்டுக்காரி சண்டைக்காரியா இருக்கிறாளா? அவளை போய் பார்த்து சொல்லுங்க, உங்களை இயேசுவுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னையவே எனக்கு பிடிக்காது, இயேசுவுக்கு என்ன பிடிக்குமா? ஆமாம், இந்த மாதிரி சண்டைக்காரிகளை எல்லாம் ஊழியத்துக்கு அழைக்கிறார் கர்த்தர். வா, திருக்கட்டளையே உனக்கு ஆண்டவன் போட்ட கட்டளை, வா. ஆமென் சொல்லுங்க. இந்த வாப்பட்டிகள் எல்லாம் ஆண்டவருக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. இந்த சண்டைக்காரிகள் எல்லாம் ஆண்டவருக்கு தேவை. எதிர்வினை பண்ணுகிறவங்கெல்லாம் ஆண்டவருக்கு தேவை. நீங்கள் போக வேண்டிய இடம் கிராமம். ரெண்டாவது நீங்கள் பண்ண வேண்டியது பிரசங்கம். பிரதர், என்ன பிரதர் பிரசங்கம் பண்ணுறது? எப்படி பிரதர் பிரசங்கம் பண்ணுறது? என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணுறது? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்தவங்க சத்தமா படிங்க. இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெபாலயத்தில் பிரவேசித்து, யூதர்களுடைய ஜெபாலயங்களில் பிரவேசித்து, யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். நான் சிங்கப்பூர்ல போய் முத ஒரு புல்பிட்ல ஏறி, பெரிய சர்ச் தான் அங்கே இருக்கிறதுல ஒரு பெரிய சர்ச், ஒரு லேடி அதை நடத்துகிறாங்க. அங்கே போய் பிரசங்கம் பண்ண உடனே அந்த அம்மா என்னை நேராக கூட்டிகிட்டு போய் ஒரு ஜப அறையில் உட்கார வச்சு அவ்வளோ பேருக்கு பர்சனலாக ஜெபம் பண்ணிட்டு அந்த தாய் சொன்னாங்க, தமிழ்நாட்டிலேருந்து வர்றவங்களெல்லாம் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும் பிரதர், எல்லாம் பணம் பணம் காசு அப்படின்னு அலைவாங்க. நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட, வச்சு வெளுத்தி கட்டுறீங்களே கிருபை. எங்கள் ஊழியத்தில் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்படி பிரதர் தெரியும்? எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். அந்த அம்மா ஆத்தாத்து போனாங்க. நான் போனது சிங்கப்பூரில் பிள்ளைங்களை சுற்றி காமிக்கிறதுக்காக. ஆனால் ஓய்வில்லாத ஊழியம், அவ்வளோ ஊழியம் கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரசங்கித்தார்கள் திரளான ஜனங்கள். உங்கள் பிரசங்கம் எப்படி இருக்கணும் தெரியுமா? நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கணும். ஒரு கைத்தட்டு தட்டுங்கய்யா. அல்லேலூயா. முதல்ல நம்ம மாறணும். நம்ம மூலமாக வர்ற வார்த்தை அநேகரை மாற்றணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், முதல்ல நம்ம மாறணும். நம்மளே அறகுறைன்னு வச்சுக்கோங்க. நம்ம வார்த்தையை கேட்குறவன அறகுறையாக தான் இருப்பான். நம்ம தெளிவாக இருந்தால் நம்ம மூலமாக போகிற வார்த்தைகள் அநேகரை உயிர்ப்பிக்கும், அநேகரை விசுவாசத்துக்கு நேரம் நடத்தும். பிரைஸ் தி லார்ட். அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 14:7. அங்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள். என்னத்தை பிரசங்கம் பண்ணினார்கள்? இல்லை உங்கள் சொந்த வீட்டு கதையை பிரசங்கித்தார்கள்னு இருக்கா? எதை பிரசங்கித்தார்கள்? சுவிசேஷம்னா என்ன? அது விசேஷம். இயேசுவை பற்றிய விசேஷம் தான் என்னது? சுவிசேஷம். இயேசு நமக்காக இறங்கி வந்தார். அவர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்ந்து நமக்காக பூமிக்கு கீழே இறங்கி வந்தார்.
யோவான் 3:16 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தின் மீது அவர் உங்க மேல வச்சது அன்பு. மாதே என்னை நம்பு, எதுக்கு வம்பு, என்னை நம்பு, நீ ரட்சிக்கப்படு, நீ மனம் திரும்பு, நீ ஆண்டவரை ஏத்துக்க, நீ நல்லா இருக்கணும்னா இயேசு உனக்கு தேவை. உன் வீட்டில் குக்கர் இருக்குதோ, ஃப்ரிட்ஜ் இருக்குதோ, அடுப்படி இருக்குதோ, கேஸ் இருக்குதோ, அதை பற்றி நீ கவலைப்படாத. உனக்கு முதல் தேவை இயேசு. கையை உயர்த்தி சத்தம் போட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ இயேசுவுக்கு பின்னாடி வந்துட்டா எல்லாமே உனக்கு பின்னாடி வந்துடும். சொல்லுங்க, நீ இயேசுவுக்கு பின்னாடி வந்துட்டீன்னா எல்லாமே உனக்கு பின்னாடி. சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 3, கர்த்தர் அவர்களுடனே இருந்தார். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர். நம்ம பிள்ளைங்க கூட நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டேங்குதுங்க. ஏன்? நம்ம குணத்தை பார்த்துட்டு. கர்த்தர் இருக்கணும்னா நம்ம குணங்கள் எப்படி இருக்கணும்? ஆவிக்குரிய கனி உள்ளவர்களாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? வள்ளு புல்லு சல்லு புல்லுன்னு விழுந்தாக்க என்ன நடக்கும்? பிரதர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படிதான். அது கண்டிப்பு, எச்சரிப்பு. வள்ளு புல்லு சல்லு புல்லுன்னு விழுகிறதுனா எப்போ பார்த்தாலும் நம்ம தேவையில்லாத பேச்சுக்களை பேசிக்கிட்டு பிள்ளைங்களை காயப்படுத்திக்கிட்டு, புருஷனை காயப்படுத்திக்கிட்டு, குடும்பத்தை காயப்படுத்திக்கிட்டு சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறது. அந்த வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்தார். மார்க்கு சுவிசேஷம் 16:20 படிக்கிறோம். அப்ப லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர் அவர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்திலே நின்றார். அப்படியே ஒரு பிரேக் அடிச்சு எல்லாரும் கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். ஒரு பிரசங்கியார் எங்க போய் பிரசங்கம் பண்ணாலும் எல்லாரையும் பார்க்கிற மாதிரி, எல்லாரையும் கவனிக்கிற மாதிரி ஒரு சமமான இடத்துல நின்று ப்ரீச் பண்ண படங்களை கற்றுக் கொடுத்ததை பேசுறாங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதிரி புல்பிட்ட இந்த மாதிரி எல்லாரையும் பார்க்கணும். பிரசங்க நேரத்தில் அவர்களுடனே இறங்கி சமனான ஒரு இடத்துல போய் நின்றார். அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கும், சபைக்கு தேவை உபதேசம், உபதேசத்தை கேட்கும்படிக்கு தங்கள் வியாதிகளின்று குணமாக்கப்படும்படி யூதேயா தேசத்து திசை யாவற்றிலும் இருந்து, எருசலேம் நகரத்தில் இருந்தும், தீரு சீதோன் பட்டணங்களில் இருக்கிற கடலோரத்தில் இருக்கும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து படிங்க. அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். ஆரோக்கியம் அடைந்தார்கள். ஆமென் சொல்லுங்க. என்ன ஆனாங்க? எல்லாரும் சொல்லுங்க. இந்த சபைக்குள்ள ஏன் வர்றோம் அப்படின்னா வசனத்தை கேட்க மட்டும் இல்ல, ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் அடைவதற்காக நம்ம வருகிறோம். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல ஆண்டவரை கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, இந்த சபைக்குள்ள வந்தாலே ஒரு ஆரோக்கியம், இந்த பர்வதத்துக்குள்ள வந்தாலே ஒரு ஆரோக்கியம். இன்னும் சத்தமா ஒரு ஆமென். லூக்கா புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. லூக்கா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கூட நடந்து போனார். இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே நம்ம கூடவே இயேசு நடந்து வருவார். இன்னும் சத்தம் போட்டு சொல்லுங்க. இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே நம்ம வெளியில வீட்டுக்கு போகும்போது அவரும் நம்ம கூடவே வருவார். இன்னைக்கு வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கிறோமே, காரணம் என்ன தெரியுமா? அவர் என்னோட இருக்கிறார், அவர் நம்மோட இருக்கிறார், அவர் நமக்குள்ள இருக்கிறார், அவர் நம்மை நடத்துகிறார். சத்தமா ஒரு ஆமென். 4வது குறிப்பு, கிரியை நடப்பித்து, கிரியைகள் நடப்பித்து, கிரியை நடப்பித்து. மார்க் 16:20 படிக்கிறோம், கிரியை நடப்பித்து. அப்படி என்ன கிரியை நடந்தது? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. எனக்கு அருமையானவர்களே, நமக்குள்ள நற்கிரியைகள் இருக்கணும். அப்படி இருந்தாதான்
நம்ம மூலமா கிரியைகள் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. எனக்குள்ள நற்கிரியைகள் இருந்தாதான் என் மூலமா என்ன நடக்கும். எல்லாரும் கண்ணு முடிச்சிருக்கிறீங்களா? ஒரே ஒரு சத்தியத்தை ஆழமா விதைக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவின் நற்கிரியைகள் நமக்குள்ள எப்பயும் இருந்துகிட்டே இருக்கணும். படிங்க மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. அந்த தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு, கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து என்ன, வருகிறவர் நீர்தானா, இல்ல வேறொருவர் வர நான் என்ன செய்ய வேண்டும், காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எல்லாரும் சபை முழுவதும் கவனிக்க வேண்டிய வார்த்தை, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். சபைக்கு ஒரு உன்னதமான கட்டளை என்ன தெரியுமா? நீங்க பார்க்கிறத கேட்கிற சத்தியங்களை வெளியில போய் சொல்லுங்க. நீங்க தாங்க அட்வர்டைஸ்மெண்ட். இங்க பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க தான் அட்வர்டைஸ்மெண்ட். நீங்க தான் அட்வர்டைஸ்மெண்ட். நீங்க தான் அட்வர்டைஸ்மெண்ட். சொல்லுங்க பக்கத்தில், நீங்க தான். இன்னொரு முறை. பிசாசு துரத்தின உடனே ஆண்டவர் வீட்டுக்கு போடானார். வீட்டுக்கு போனானா ஊர் ஊரா போய் சொல்லிட்டான், என்னை ஒருத்தர் எங்குள்ள இருக்கிற அத்தனை பேயும் துரத்திட்டார். அவ்வளவுதான் கிராமம். இங்க பாருங்க, இயேசுவின் பர்வதம் நிரம்புறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 2 மிரக்கல் 3 மிரக்கல் நடந்துச்சுன்னா காலையில் ஓப்பன் பண்ணுற சர்ச்சு டெய்லி நைட்டு வரைக்கும் திறந்தே இருக்கும். அந்த அளவுக்கு கூட்டம் ஸ்தம்பிக்க போகுது. அது ரொம்ப தூரத்தில் இல்லை, அது நெருங்கிக்கிட்டே இருக்குது. கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். அல்லேலூயா. காண்கிறதை எங்க உங்க கைகள்லாம் எதுக்கு இருக்குது? அற்புதங்களை செய்யறதுக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கைகள் எதற்கு? அற்புதங்களை செய்வதற்கு. இப்பொழுதும் என் கைகள் எதற்கு? இது நாட்டை காக்கும் கை, இது வீட்டை காக்கும் கை. இந்த கை நாட்டின் நம்பிக்கை. இந்த கையில் அபிஷேகம் இருக்கிறது. இந்த கையில் தேவ வல்லமை இருக்கிறது. இந்த கையில் இயேசுவின் பிரசன்னம் இருக்கிறது. இந்த கை 5 காயங்களை ஏற்ற கை. இந்த கையில் இருந்து வடிகிற ரத்தம் இந்தியாவை பாதுகாக்கும். இந்தியாவை பாதுகாக்கும். கையை தட்டுங்கய்யா. ஆண்டவருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். அல்லேலூயா. இதுவரைக்கும் 4 குறிப்பு பார்த்துருக்கிறோம். 5வது குறிப்பு அடையாளம். பக்கத்தில் சொல்லுங்க, அடையாளம். அது என்ன அடையாளம்? மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை பாருங்க. மத்தேயு 12:9. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார், இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. அடுத்த வசனம், யோனா இரவும் பகலும் டே அண்ட் நைட் 3 நாள் ஒரு பெரிய மீனில் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் பாதாளத்துக்குள்ள இரவு பகல் 3 நாள் பூமியினுடைய இருதயத்தில் இருப்பார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. The biggest sign. இது ஒரு மிகப்பெரிய அடையாளம். இயேசு உண்மையாகவே நமக்கு அடையாளத்தை காண்பிக்கிற தேவன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களுக்கு அடையாளம் வேணுமா? இயேசுதான் அடையாளம். இயேசுதான் அடையாளம். இயேசுதான் உங்க அடையாளம். பக்கத்தில் சொல்லுங்க, இயேசுதான். ஏய், நீ அங்க இருந்த ஆள் தானே, சும்மா சொல்லாத, பொய் சொல்லாத. நீ அங்க இருந்த ஆள் தானே. ஒரு லேடி வந்து மிரட்டுது. இயேசுவோட இருந்தவன் கம்பீரமா நிற்க வேண்டாம். நீ கர்த்தருடைய பிள்ளைன்னா நீ நிரூபிக்கணும். அவன் உளர்றான் பாருங்க. யார் இருந்தாலும் இயேசுவா? அவரை தெரியாது. அட பாவி. அடுத்த முறை இன்னொரு அம்மா வருது, எங்கிட்டோ கடந்து அது வருது. ஏய், நீ அவர்களில் ஒருவன் தானே, ஏய் போ பேசாம.
அந்த ஆள் எனக்கு தெரியவே தெரியாது, சத்தியம் பண்ணுறாங்க. யாரு? எப்பேற்பட்ட ஆள்! இப்படி சத்தியம் பண்ணி திட்டுன ஆளையும் தான் ஆண்டவர் ரட்சிப்பில் நடத்தி இங்கே உட்கார வச்சிருக்கிறார். மூணாவது கடைசியாக ஒருத்தர் வந்து, ஓ பேச்சு இருக்குல்ல, அது ஜீசஸ் ஸ்டைலில் இருக்கியா? அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் ஒரு அடையாளமாக இருக்கிறோமா? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, நானும் என் பிள்ளைகளும், எனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் எங்க? சீயோனிலே, சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே புதுக்கோட்டையில முதல்ல அடையாளமா இருப்போம். அப்புறம் தான் இஸ்ரவேல்ல அடையாளமா இருக்கிறது. அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் என் தேவன் வைத்திருக்கிறார். சத்தம் போட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் 5 குறிப்புகள் சொல்லியிருக்கேன். 5ஐயும் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். முதல் குறிப்பு நான் என்ன சொன்னேன்? புறப்பட்டு போனார்கள், பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அடுத்தது 4வது கிரியை நடப்பித்தார்கள். 5வது அடையாளங்கள் வெளிப்பட்டது. 6வது வசனத்தை உறுதிப்படுத்தினார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, எதை உறுதிப்படுத்தினார்? உங்களோட ஆண்டவர் இருக்கிறது எதில் உறுதிப்படும்னு கேட்டிங்கன்னா வசனத்தில் உறுதிப்படும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதில் உறுதிப்படும்? எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லுங்க, எதில் உறுதிப்படும்? இன்னும் சத்தமாக சொல்லுங்க, வசனம். வசனம் என் வாயிலிருந்து புறப்படுற வசனம், அது உறுதிப்படுகிற வசனம், அநேகரை உறுதிப்படுத்துகிற வசனம். ஆமென் சொல்லுவீங்களா? பைபிளில் இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பண்ணின காரியங்கள் 102 வசனம் இருக்கு. அதெல்லாம் இப்போ பேச நேரம் இல்லை. ஆனால் ஒரு வசனத்தை தர்றேன். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல். அப்படியே ஒரு பிரேக் அடிங்கம்மா. வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கேட்குற பிரசங்கம் சகாயராஜனுடைய பிரசங்கம்னு நீங்கள் கேட்கறதுனால உங்களுக்குள்ள அற்புதங்கள் நடக்கிறதில்ல, அடையாளங்கள் நடக்கிறதில்ல, கிருபைகள் வெளிப்படுறதில்ல, விசுவாசம் வர்த்திக்கப்படுறதில்ல, உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படுறதில்ல. ஆனால் இன்னைக்காவது நீங்கள் இவன் இல்லை, இந்த மனுஷன் இல்லை, இந்த மனுஷர் வசனம்னு நம்ம நினைக்காம இன்னைக்கு அதை கர்த்தரே தேவனுடைய வசனமாக இதை நான் ஏற்றுக்கொண்டால் நிச்சயமா இடைவிடாமல் நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இது மெய்யாகவே தேவ வசனம் தான், விசுவாசிக்கிற எனக்குள்ள அது பேலன்ஸ் செய்கிறது. இந்த வசனத்தை சாகிற வரைக்கும் மறக்க கூடாது. அல்லேலூயா! சத்தம் போட்டு சொல்லுங்க. இது மனுஷன் இல்லையா, மனுஷ வார்த்தை இல்லையா, இது தேவ வசனம். இது விசுவாசிக்கிற எனக்குள்ள என்ன பண்ணுது? எனக்குள்ள என்னமோ பண்ணுதியா? இந்த வார்த்தை எனக்குள்ள என்ன பண்ணுது? என்னை ஸ்திரப்படுது. நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமா ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமா ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பேலன்ஸ் செய்கிறது. நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென். இன்னைக்கு சபைக்கு நான் சொல்றேன், என் தகப்பன் ஒரு தடவை சொன்னதுதான். இதை நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி அல்லேலூயா. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி. எந்த ஊழியக்காரன் உத்தமனா சபையில நிக்கிறானோ அந்த ஊழியக்காரனுக்கு முன்னாடி எப்பேற்பட்ட லூசிஃபர் வல்லமையும் டொட்டுங்கய்யா. அல்லேலூயா! சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தை உறுதிப்படுத்துறது கடைசி பாயிண்ட், எல்லாருக்கும் தெரிந்த பாயிண்ட். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொன்னீங்கன்னா கர்த்தர் சந்தோஷப்படும். இன்னொரு முறை இப்போ நான் ஒன்று சொல்வேன், அதுக்கு நீங்கள் ஆமேன்னு சொல்லணும். இதுவரைக்கும் நான் பண்ணின பிரசங்கம் அப்படியே சபையில் நிறைவேற போகிறது. ஃபினிஷ். அப்படியே ஆக கடவுது. ஆமேன்னா என்ன அர்த்தம்?
நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன். உங்கள் வீட்டில் வரும்போது நீங்கள் சொல்கிறீங்க, பிரதர் எங்கள் வீட்டுக்கு ஜோம் பண்ணு. நான் கையை உயர்த்தி ஜோம் பண்ணுறேன். ஆண்டவரே இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக, இந்த வீட்டில் கிரியை செய்கிற பொல்லாத வல்லமைகள் கட்டோடு அழிவதாக, இவர்கள் துக்க நாட்கள் முடிவடைவதாக, ஆண்டவரே இவர்கள் பிள்ளைகள் கர்த்தரால் கனம் பெறுவார்களாக, இவர்கள் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பார்களாக. இப்போ எப்படி சொன்னீங்களோ அப்படி தான் சொல்லணும். அதான் முடிஞ்சு போச்சு. ஆமேன் ஆமேன் ஆமேன்னு முடிஞ்சு போச்சு. பிரதர் எனக்கு வசனம் காட்டுங்க. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். சபையார் எல்லாரும் கவனிங்க. எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து, இங்க பாருங்க, இங்க பாருங்க, கைகளை குவித்துங்கன்னு இங்கே தான் வந்துச்சு. கைகூப்பி கர்த்தரை வணங்குறோம்ல, கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமென் ஆமென் என்று சொல்லி ஆமென் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 36வது வசனம். 1 நாளாகமம் 16:36. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். சங்கீதம் 41ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமென் 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 ஆமென். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. 106ஆம் சங்கீதம் 48வது வசனம். 106ஆம் சங்கீதம் 48வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமென் அல்லேலூயா என்பார்களாக. ஆமென். இந்த ஆமெனுக்கு என்ன அர்த்தம்னு பைபிள்ல எங்க இருக்கு தெரியுமா? எரேமியா 28ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்க. எரேமியா 28:6. எரேமியா 28:6. ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வாராக. அப்படியே நிப்பாட்டுங்க. ஆமெனுக்கு என்ன அர்த்தம்? எல்லாரும் சொல்லுங்க. ஆமெனுக்கு என்ன அர்த்தம்? ஆமெனுக்கு என்ன அர்த்தம்? ஆமெனுக்கு என்ன அர்த்தம்? இப்படி ஆலயத்தில் பனிமூட்டுகளையும் சிறைப்பட்டு போன அனைவரையும் பாபிலோன் இருந்து திரும்பி வர பண்ணுவார் என்று நீ தீர்க்க தரிசனமாய் சொன்ன உன் வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. This message is fully spiritual message. It's a prophetical message.